ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கீ ரைஸ் வித் பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ரை வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஃப்ரைக்கு ஒரு கடாய் எடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து போட்டு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா வெந்துடும். அது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம பன்னீர் பட்டர் மசாலாக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டு ஒரு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக ஜீரகம் 4 பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வெங்காயம் வந்து வதக்கிட்டு அதோடைய ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடையே ஒரு 10 முந்திரி ஒரு 2 பழுத்த தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது ஒரு பக்கம் வதங்கட்டும். அதுக்குள்ளார வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் வந்து போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஆனியனே இறக்கி விட்டுறலாம். அவ்வளோதான், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடை வந்து அடுப்பில் வச்சுக்கிறதுக்காக 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றி நம்ம வந்து சாப்பாடை வந்து 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம வந்து வதக்கி வச்சு இல்லையா, அது நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறுனதும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பன்னீர் பட்டர் மசாலாக்காக அதே கடாயை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் 1 ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் கொஞ்சமாக வந்து ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் வந்து அந்த எண்ணெயிலே விட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து கலர் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் வந்து நம்ம அதோட ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதும் கட் பண்ண பன்னீரை வந்து நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருந்துட்டால் போதும். ஸோ பன்னீர் வந்து நல்லா வந்து நம்ம போட்டுட்டு 2 நிமிஷம் விட்டதும் ஃபைனலாக வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் லைட்டாக ஃபைனலாக வந்து கொஞ்சமாக பட்டர் அண்ட் கொரியாண்டர் லீஃப் வந்து நம்ம தூவி விட்டு இறக்கிட்டால் ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து கீ ரைஸ்க்கு வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து விட்டுக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 10 முந்திரி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சாதத்தை வந்து நம்ம அதில் கொட்டி நல்லா வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 2-3 கலரிட்டு ஃபைனலாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கொரியாண்டர் இலையை வந்து நம்ம தூவி விட்டு இறக்கிட்ட ஒரு சூப்பரான கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதனோட காம்போ சூப்பராக இருக்கும். கீ ரைஸ் வித் பன்னீர் பட்டர் மசாலா செம்மையாக இருக்கும். ஜஸ்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.